பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாகவும் உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமுமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் அவருடைய மகிமையோடு கூட இப்பொழுதே ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். இன்றும் கர்த்தர் தரும் புத்தியை இன்றைய செய்தியாக கேட்போம். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 5. சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, அதிகாலையில் மகிமையின் பிதாவோடு ஜெபத்தில் தனித்திருக்கையில் மகிமையின் பிதாவை குறித்த தேவ ரகசியங்களை சர்வ வல்லவரே வெளிப்படுத்தி அவருடைய அடிமையாகிய எனக்கு போதித்ததால் அவரிடத்தில் கற்று உணர்ந்ததை கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மறுபடியும் ஒப்புவிக்கப்பட்டவைகளை அழைக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கும்படி அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதால் அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட தூதராக கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அநேக மறைவான மன்னாவை உங்களோடு கூட தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றேன். பரிசுத்த வேதாகமத்தில் இவைகள் ஓமைகளால் உண்டான உபதேசமாயிருக்கின்றது. சர்வமானவரை குறித்து அப்போஸ்தலராகிய நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றவைகளை நீங்கள் கர்த்தரிடத்தில், அதாவது வார்த்தையானவரிடத்தில் தனித்திருந்து கற்று தேரும் பொழுது இன்னும் அதிகமாக தம்முடைய மகிமையையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்த சுவிசேஷத்தை நீங்களும் உணர்ந்து கொள்ள செய்வார். நன்றாக கவனியுங்கள். இன்று இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லுகின்றேன், ஓமையின் உபதேசமான மறைவான மன்னாவாகிய வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பத்தை பிட்டு அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தின்படியான மெய்யான அப்பம் பிக்குதலாக உங்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் அதை உங்கள் இருதயத்தில் உணர்ந்து கொள்வதால் கர்த்தருடைய மாம்சத்தை புசித்து அதை உணர்ந்தவர்கள் தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அதை நிறைவேற்றுவதனால் கர்த்தருடைய இரத்தத்தை பானம் பண்ணி மகிமையின் பிதாவின் அப்பம் பிக்குதலில் கர்த்தருடைய பந்தியில் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கென்றே அப்போஸ்தலராகிய நாங்கள் அனுப்பப்பட்டதால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை நீங்களும் உணர்ந்து கொள்ளும்படியான சத்தமாக ஒலிக்கும் 7ஆம் எக்கால சத்தமான இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன். மகிமையின் கர்த்தர் தம்முடைய ஓமையின் உபதேசத்தால் மீண்டும் மீண்டும் தம்மை மகிமையின் பிதாவென்பதை உங்களுக்கு நிரூபித்து உணர்த்தி உபதேசிக்கின்றதை கவனியுங்கள். நோவாவை நோக்கி, ஆபிராமை நோக்கி, மோசேயை நோக்கி நான் என்று தன்னை வெளிப்படுத்தின மகிமையின் கர்த்தர் என்றும் தன்னுடைய இரத்தத்தினால் உண்டான நித்திய ஜீவ பிரமாணமான புதிய உடன்படிக்கையிலும் உங்களிடத்தில் நான் என்ற அதே நாமத்தில் பேசுகின்றார். அவருக்கு செவி கொடுங்கள். லூக்கா 11:9-13 வசனங்களில் அதே மகிமையின் பிதா சொல்லுகின்றார்,
மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றதாவது, மத்தேயு 7:8 எழுதியிருக்கிறபடி, என்னிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொலோசையர் 3:1 எழுதியிருக்கிறபடி, என்னை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். உங்களுக்கு முன்னோடினவனாகிய யோவான் பரலோகமாக வேண்டியவர்களின் இருதய கதவுகளை தட்டினது போல நீங்களும் தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, பரத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்று வெளியரங்கமாக வெளிப்படுத்தி அறிவித்து, இந்த நியமனங்களின்படி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு மகிமையின் பரமபிதாவானவரே பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஞானஸ்தானத்தை குறித்தும் அறிவித்து, மகிமையின் பிதாவே அதை தருகின்றவர், வேறொருவனாலும் அது கூடாது என்று முன்னறிவித்து எச்சரித்து உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். நன்றாக கவனியுங்கள். 3ஆம் வானமாகிய பரலோகத்தில் எலியாவினிடத்தில் யோவான் ஸ்நானனாக அனுப்பப்படும் முன்பாக யோவான் 16:7 படி பரிசுத்த ஆவியை அனுப்புகின்ற பிதாவானவர் சொல்லியது என்னவென்றால், நீ போய் தண்ணீரில் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று வெளிப்படும்படி சுவிசேஷம் அறிவிக்க கட்டளை கொடுக்கப்பட்டு மோசேயை போல பூமிக்கு அனுப்பப்பட்டான். பூமியில் அது நிறைவேறுகின்றதை கண்டுணர்ந்த யோவான் ஸ்நானனாகிய எலியா, கர்த்தராகிய கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்பதை பூமியின் மொழியில் தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தும் முடித்தான். அதை மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவும் அங்கீகரிக்கின்றார். நடந்ததை உணர்ந்து கொண்டீர்களா? இப்பொழுதும் உபதேசிக்கப்பட்டதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? உங்களுக்கு அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாக அதை நேரடியாக அறிவிக்கின்றோம். லூக்கா 11:13 மகிமையின் பிதாவே பரிசுத்த ஆவியை தருகிறவர் என்பதை மாறாத தன் வார்த்தையினால் முன்னறிவித்து சர்வத்திலும் அதை நிறைவேற்றுகின்றவர், காணக்கூடிய ரூபமானவரும் ஒருவரும் காணக்கூடாத மகிமை உடையவரும் சர்வத்திலும் மகிமையின் பிதாவும் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவே என்பது இங்கே யோவான் 1:33, 15:26, 16:7 நேரடியாக வார்த்தையானவரால் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுதாவது இதை உணர்ந்து உங்கள் விசுவாசத்தால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சத்த கிரியைகளுக்கு நீங்குதலாகிய மனம் திரும்புதலுக்குள் பிரவேசியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு ஆலயமாக உங்களை ஒப்புக் கொடுத்து அவரோடு அனுதினமும் சபை கூடும் பரலோக ராஜ்யமாக நீங்களும் மறுரூபமாகும் காலம் சமீபித்திருக்கின்றது. இப்பொழுதும் கர்த்தர் உங்களை எச்சரிக்கின்றார். கர்த்தராகிய கிறிஸ்து என்ற மகிமையின் பிதாவோடு தேவனுடைய ஆலயம் சபையுமாக கூடியிருக்காமல் வேறு எவனோடும் வேறு எங்கும் கூடியிருக்கிறவன் மகிமையின் பிதாவுக்கு விரோதியாயிருக்கிறான். அழைக்கப்பட்ட ஆத்மாவை மகிமையின் பிதாவின் பாதத்தில் சேர்க்காமல் தன்னுடைய விசுவாசியாக வைத்திருக்கிறவன் எவனும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஆத்மாவை சுதறடிக்கிறான் என்று லூக்கா 11:23 கர்த்தர் இதை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் அதில் விழுந்து கிடக்கின்றவர்களுக்கும் எச்சரிக்கையாய் அறிவிக்கின்றார். விசுவாசிக்கின்ற எவனுக்கும் தேவ நீதி உண்டாகும்படியாக கர்த்தர் நியாய பிரமாணத்தை பூரணமாய் நிறைவேற்றி சிலுவையில் முடித்த பின்பும் மகிமையின் பிதாவால் பிரமாணம் மாற்றப்பட்டதை அழைக்கப்பட்டவர்களுக்கு மறைத்து இன்றும் அன்று மாயக்காரராகிய வேதபாரகரும் பரிசேயரும் செய்தது போல கட்டிட ஆலயம், கட்டிட சபை கூடுதல், தசமபாகம் இன்னும் அநேக முறைமைகளால் கர்த்தரால் கிருபைக்குள் அழைக்கப்பட்டவர்களை கிரியா பிரமாணத்துக்குள் தள்ளி அதனால் மகிமையின் கிறிஸ்துவை விட்டு பிரித்து அவர்களை கிருபையிலிருந்து விலகச் செய்கிறவர்களே, உங்களுக்கு ஆபத்து. நீங்கள் மறைந்திருக்கின்ற பிரேத குழிகளைப் போல இருக்கின்றீர்கள். அவைகள் மேல் நடக்கின்ற மனுஷருக்கு, அதாவது உங்களை பின்பற்றுகின்ற அந்த மனுஷர்களுக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்று லூக்கா 11:44 மீண்டும் உங்களை இப்பொழுதும் சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார். மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் தருகிற மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு இது உணர்த்தப்படுகின்றது. உணர்ந்து கொண்டீர்களா? மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே, கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்போஸ்தலனும்
கர்த்தருடைய பார்வையில் அவருடைய நேசகுமாரனமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரித்து புத்தி சொல்லுகின்றேன். ஆமென். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நிலைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று நேரடியாக உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் காணாததும் காணக்கூடாதுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதனால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.